வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். கடந்த பதிவில் நம்ம கல்லா கட்டும் போலி சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பதிவு ஒன்று போட்டேன். நிறைய கண்டன குரல்கள் எல்லாம் இருக்குது. சில பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. உண்மை நிலவரத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்றாங்க. சில பேர் ரொம்ப மேலோட்டமா நீங்க சொல்லியிருக்கீங்க, ஸ்பெசிபிக்கா அந்த சித்தரை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜீவபீடத்திற்கு வரும் பக்தர்களை எல்லாம் கெட்டவர்களாகவும், வாழும் சித்தர்களை தரிசனம் செய்யும் போது கெட்டவர்களை நல்லவர்களாகவும் மாற்றும் அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருக்கார். இந்த பதிவு மூலமா நான் இந்த வாழும் சித்தர்களை பராமரிப்பவர்களுக்கு நான் எதிரான ஒரு பதிவு நான் செய்தது போலவும், மற்றபடி இந்த சப்ஜெக்டுக்கும் அதாவது டைட்டிலுக்கும் என்னுடைய அந்த சம்பாஷணைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு 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 மாய தோற்றம் இருந்திருக்கு. அதை ஏன் நான் இப்போ நான் ஸ்பெசிபிக்கா சொல்லலை அப்படின்னா, பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தின் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாம தேடிட்டு இருக்கிற அந்த இறைவன். நான் ஒரு வாழும் சித்தரை போய் தரிசிப்பேன். எனக்கு என்னுடைய உள் உணர்வு, என்னுடைய சோல் அவங்க கூட டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ எனக்கு அவர் சித்தருக்கான அந்த அது அத்தனை குவாலிட்டியும் இருப்பதாக நான் உணர்வேன். என்னுடைய டிரான்ஸ்மிஷன், என்னுடைய அந்த ஆண்டனா ரிசீவ் பண்ற அந்த விஷயம் தான் அந்த சித்தருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அந்த சோல் கனெக்ஷன்ஸ். எனக்கு என்ன அந்த அனுபவம் கிடைக்குதோ அந்த அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்குமான்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கும் அவருக்கும் என்னை விட அதிகமா கூட நீங்க அந்த கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். அப்படி உணரும் பொழுது உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் சக்தியை மேம்படுத்தி, உங்களுக்குள்ள இந்த பேட் கர்மா, நெகட்டிவிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை எலிமினேட் செய்யற பவர் அந்த வாழும் சித்தருக்கு இருக்கு. ஏற்கனவே வாழும் சித்தருக்கு இருப்பு நிலை தெரியுமா தெரியாதாங்கிறது வேற. அவருக்கு அட்டமா சித்துகளையும் அந்த வாசி யோகங்கள்லாம் கிடந்த குண்டலினி யோகத்தை அவர் கடந்தாரா இல்லையா என்பதெல்லாம் ஒரு மூன்றாம் கட்ட ஒரு டிஸ்கஷன். அதை பத்தி நான் அதுக்குள்ளே நான் வரல. ஏன்னா 50-60 வருடங்களுக்கு பிறகுதான் பக்தி மார்க்கத்துல அப்பர் என்கிற ஒரு திருநாவுக்கரசருக்கு ஞானம் கிடைத்தது. ஆனால் 3 வயது திருஞான சம்பந்தருக்கே அப்பவே ஞானம் கிடைத்தது. ஆக வயது என்பது இல்லை, ஞானம் என்பது அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இங்க இறைவன். அந்த இறைவனை தேடித்தான் நாம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும். அதனால நான் தற்போது வாழும் சித்தர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் பராமரித்து கொண்டு போவர்களுக்கெல்லாம் நான் எதிரானவன் அல்ல. ஆனால் இந்த வாழும் சித்தர்களை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பணம் பண்றவங்களும் இருக்காங்கிறத மக்கள் நீங்கள் அறிய வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நான் கொடுத்திருக்கேனே தவிர, அது யாருங்கிறது நீங்க தான் அன்னம் போல பாலும் தண்ணீரும் கலந்து வைத்திருக்கிற அந்த அந்த பாத்திரத்திலிருந்து பாலை மட்டும் முறிந்து கொண்டு அந்த அன்னம் எப்படி தண்ணீரை ஒதுக்கி தள்ளுகிறதோ அது போல நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எதுக்கெடுத்தாலும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்கன்னு சொல்றேன். வாழும் சித்தரை போய் தரிசனம் பண்ணா உடனே அடிச்சு பிடிச்சி ஓடி போய் எங்க போய் உட்காந்து வாழும் சித்திரத்தை போய் கேட்டா உடனே அவர் எடுத்து கையில கொடுத்துருவாருன்னா நீங்க நம்பாதீங்க. நடத்தான் நான் சொல்றேன், அனுபவம் என்பது வேறு. நான் திரும்பவும் நான் அதான் சொல்றேன். நான் வாழும் சித்தர்களை இன்று பராமரித்துக் கொண்டிருப்பவர்கள் நான் எதிரானவன் அல்ல. ஆனா வாழும் சித்தர்கள் பேரை சொல்லி இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு கூட நான் பதில் சொல்லலை. ஏன்னா அந்த கர்மாவையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனா உங்களுக்கு தான் நான் சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க இந்த காணொலி பார்த்துட்டு நீங்க தான் அங்க போய் நிக்கிறீங்க. இன்னும் நீங்க சொன்னீங்க நான் போனேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ நான் என்னுடைய பயணத்துல நான் தெளிந்த, அறிந்த, உணர்ந்த விஷயங்கள் வேறு. நீங்கள் அறிய போகும் உணரப்போகும் விஷயங்கள் வேறு. என்னோட அனுபவத்தை உங்களோட அனுபவங்களோட ஒப்பிடாதீங்க. ஸோ நீங்க போய் பாருங்க. நாங்க சொல்வதை நான் ஏற்கனவே போன பதிவுல நான் சொல்லியிருக்கேன், நாங்க ஒரு வழிகாட்டி, கைகாட்டி மாதிரி தான். இங்க ஒரு சித்தர் இருக்கிறாரு, போய் பாருங்க. அங்க பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற உணர்வுகள், எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வழி நடத்தும். இதுதான் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு, உங்களுடைய கர்மாக்களுக்கு என்ன இருக்குதுன்னு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நாம பதிவுக்கு வரலாம். ஏன்னா அந்த பதிவுகள்ல சப்ஜெக்டுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கோடிட்டு தான் காட்ட முடியும். அதை நேரடியாக சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
அவர்கள் அவர்களுடைய கர்மாவை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்கள் உணர்ந்து தெளிந்து நீங்கள் தரிசனத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நானே ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஃபெயில்யூர் ஆகிற காலங்கள்லாம் இருக்குது. நானே நிறைய சித்தர்களை கண்டு இது சித்தர்கள் இல்லை என்பதை பின்னாளில் உணர்ந்த காலங்கள்லாம் உண்டு. அப்ப போய் நம்ம நிற்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே ஏமாந்த சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. போய் நின்று தரிசித்து ஆஹா இல்லை என்பதை பின்னாளில் நான் உணர்ந்த காலங்களும் உண்டு. எனக்கு அந்த அனுபவம் ஆரம்ப காலகட்டங்களில் இல்லை. இன்று நான் அந்த முதிர்ச்சியோடு பார்க்கும் அந்த பார்வை அன்று எனக்கு இல்லை. அப்பொழுதெல்லாம் எடுத்த அந்த காணொளிகள் எல்லாம் நானும் உங்களை போல நின்று தரிசித்து அதெல்லாம் பாதி காணொளிகளை நான் இன்னைக்கு வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னால் அந்த கர்மாவை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக. நிறைய வாழும் சித்தர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இருப்பு நிலை தெரியாதவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் சித்தர்கள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இருப்பு நிலை தெரிந்த சித்தர், தெரியாத சித்தர். நான் வாசியோகத்தை பற்றி சொல்லும் பொழுது மட்டுமே அவர் குரு சிஷ்ய பரம்பரையிலிருந்து வந்து அறிந்த ஒரு சித்தராக இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அறியாத நேரடியாக இறை ஞானம் கொண்ட வாழும் சித்தர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதைத்தான் நான் வந்து நான் சொன்னேன். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறது எனக்கு தெரியல. அதனால நான் காசெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டாம்னு கூட நான் சொல்லலை. நீங்களால் விரும்பி கொடுக்கும் அந்த தொகை அவருடைய பராமரிப்பு செலவுக்காக இருக்கும். நீங்க யாருமே பராமரிப்பு இல்லாம யாரும் இருக்க முடியாது. நான் சொல்றேன், ஒரு இடத்த சொல்றேன், நீங்க அங்க போய் நேர போய் அவர் தரிசிக்கிறீங்கன்னா அவர் எப்படி அவர் நீங்க தரிசிக்கிற நேரத்தை மட்டும்தான் அவர் இருக்கணும். மற்ற நேரத்துல எல்லாம் அவர் எப்படி வாழ்வார்? அவருக்கான பராமரிப்பு செலவுகள் என்ன? அதையெல்லாம் யாரோ ஒருத்தவங்க அதை எடுத்து பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கானதும் இல்லை. அந்த பராமரிப்பு செலவுகளுக்காவது நாம் போய் ஏதாவது செய்யணும். அதாவது ஏற்கனவே சொல்லிக்க ஒரு கற்பூரம் வாங்கணும்னு சொன்னால் கூட நம்ம காசு இல்லாமல் நம்ம தரிசனம் பண்ண முடியாது. இறைவனை நாம் நீக்கமர நிறைந்த இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைவேறுக்கிறான், உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை தேடி நீங்க போகணும். அதை தேடி போட மாட்டேங்கிறீங்க. நீங்க போய் என்ன பண்றீங்க? வாழும் சித்தர்கள் எங்க இருக்கிறாங்க? எங்கள்கிட்ட இப்ப நார்மலா ஒரு பதிவு போட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க. 150 பேருக்கு மேல பார்க்க மாட்டேங்கிறீங்க. வாழும் சித்தர்கள் போட்டா 3000 பேர் போய் பாக்குறீங்க. இவ்வளவுதான். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு தேடல் இருக்குது. உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இல்லை. நான் தான் இறைவன், நான் தான் அந்த சித்தன் என்பதை நீங்கள் உணர மாட்டேங்கிறீங்க. இறைவன் நம்ம கூடத்துல இருக்குது, அங்க போய் தேடுங்க நான் சொல்றேன். அதை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சாமியார் மாதிரியோ ஒரு சித்தர் மாதிரி இருந்தா அங்க போய் நின்றுட்டு உங்க குறைகளை சொல்றீங்க. உங்கள் குறைகளை உங்களிடத்திலே சொல்லுங்கள் நாங்க பலமுறை சொல்லியிருக்கோம். உங்களுக்குள்ளே நீங்க உன்னில் நீங்கள் பயணிங்கள். அதுதான் வந்து சாகா கல்வின்னு நம்ம சொல்றோம். சரி, அதை நம்ம வாசியோகத்துல சொல்றோம். கேட்கிறவங்க கேளுங்க, கேட்காதவங்க இது போன்ற பயணங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணும். அதாவது இறைவன் பக்தி மார்க்கத்துல இல்லைன்னு நான் சொல்லல, அங்கேயும் இருப்பார். நீக்கமர நிறைந்தவர் தான் இறைவன். அது இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கிறாருன்னு நாங்க சொல்லல, கோயிலுக்குள்ளேயும் இருக்கிறார். நீக்கமர மரம் எண்ணில் உன்னில் எல்லா இடத்திலுமே வந்து நீக்கமர இருப்பவர் இறைவன். இப்ப நீங்க கோயில்ல போய் தேடுறீங்க, மனம் சாந்தி பெற அங்க ஒரு தியான நிலையில அங்க வேணும், அந்த ஒரு இடம் வேணும், அமைதியான ஒரு இடத்தை தேடி நீங்க போறீங்க. அந்த கருவறை என்பது நிறைய வைப்ரேஷன் கொடுக்க வேண்டிய அந்த இடம், அதெல்லாம் நிறைய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அந்த ரொம்ப இன்டெப்த்ல நான் போகல. ஸோ உலகம் முழுவதும் நீக்கமர இருந்திருக்கிற அந்த இறைவன் பிரபஞ்சம் எல்லாமே இருக்கு. பஞ்சபூத தத்துவங்கள்ல இருக்கிறாங்க. அதுல நானும் நீங்களும் இறைவன் தான். அதை உணர்ந்தவர்கள் ஞானிகள், சித்தர்கள். அதை பக்தி மார்க்கத்தில் உணர்ந்தவர்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இப்படி போயிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் மனிதர்கள். ஸோ மனிதர்களுக்குள்ளேயும் கடவுள் இருப்பதை என்பதை நான் உணர்த்துவது என்னோட கடமை. அதை உணர்த்திட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இந்த காணொலியில வந்து நாம வாழும் சித்தர் கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், தென்சங்கம்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், தென்சங்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த சமத்துவபுரத்துல ஒரு சின்னதா ஒரு குடில் கிடையாது, அது வந்து என்ன சொல்ல போனா ஒரு ஆசிரமம். அந்த இடமே வந்து ஆசிரமம் அன்னைக்கு மாறி இருக்குது. அங்கதான் வந்து விபூதி சித்தர் என்கிற திருநீறு சித்தர் அவங்க அங்க இருக்காங்க. அவர் உண்மையில் அவருடைய மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த நம்மெல்லாம் ஊர்ல சொல்லுவோம் லேண்ட்லார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருந்து எல்லாம் ஊதரை தள்ளிவிட்டு ஆன்மீகத்துக்கு தேடி உள்ள வந்தவர். இன்று வந்து அவர் வந்து இருப்பு நிலை தெரியாமலே இருக்கிறாங்க. நிறைய பேர் வர்றவங்களுக்கெல்லாம் வந்து ஆசி வழங்குகிறார். திருநீரு மற்றும் குங்குமம் கலந்த அந்த இது கொடுக்குறாங்க. அந்த வெள்ளியங்கிரி அப்படிங்கிற ஒரு ஐயா தான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
ஒரு இடத்துல நீங்க அந்த ஆசிரமத்துக்கு போனா ஆசிரமத்துல இருக்க மாட்டாங்க. பல இடங்கள்ல உங்களுக்கு அங்க போனீங்கன்னா அந்த ஆசிரமத்துக்கு போனா இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க போய் பார்க்கலாம். அவர் பயிர் செடிக்குள் நடுவுல இருப்பாங்க, இல்ல தோட்டத்துக்குள்ள உள்ள இருப்பாங்க, ஒரு காட்டுக்குள்ள இருப்பாரு. இப்படி அங்க போகும்போது தினமும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அவரை தரிசனம் செய்து விட்டு போறாங்க. அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து குங்குமம் விபூதி கொடுப்பதனால் அவர் விபூதி சித்தர் இல்ல திருநீறு சித்தர் என்று சொல்கிறாருங்க. நிறைய பேருக்கு வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஒரு சில விஷயங்கள் நடப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். என் அனுபவம் என்பது வேறு, உங்களுடைய அனுபவம் என்பது வேறு. உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் அதை பரிசீலிப்போம். ஓகே, சரி, இது நடக்குது இல்லைன்னு. அது மாதிரிதான் அவங்க அங்க எல்லாருக்கும் ஆசி வழங்கி தரிசனம் செய்து கொண்டிருப்பதாக நாங்களும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், தென்செங்கம்பாளையம் அருகே இருக்கிற சமத்துவபுரம், அது ஒரு சின்ன ஒரு ஏரியா தான். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள சரௌண்டிங்ஸ்க்குள்ள தான் அந்த தென்செங்கம்பாளையமே இருக்குது. நீங்க ஈஸியா போகலாம். நிறைய பஸ் ஃபெசிலிட்டி தென்செங்கம்பாளையத்துக்கு நிறைய, பொள்ளாச்சியிலேருந்து நிறைய பஸ் போகுது. ஆனைமலை இந்த பக்கம் போற ரூட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் இறங்கி நடந்து போகிற தூரம், இல்லைன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சால் கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போய் அவரை தரிசனம் செய்யலாம். அந்த பக்கத்தில் அப்படியே நீங்கள் தென்செங்கம்பாளையம் போகும்போது அத்ராரிப்பாளையம் இருக்கு, குகை பெருமாள் சித்தர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அங்கே இதெல்லாம் நிறைய இன்னும் அரவுண்டு நிறைய சித்தர் பீடங்கள், மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த சித்தர் பீடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய புதிய காணொலிகள் எல்லாம் உங்களை வந்து நேரடியாகவே வந்து சேரும். இந்த வாழும் சித்தர் காணொலி உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் நீங்க கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் இணைந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். மறையுடைய தோளுடைய பாசடை மேல் வளரும் பிறையுடைய பிஞ்சகனே என்று உனை பேசின் நல்ல குறையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையர் இடர்களையார் நடுங்களம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்
கடல் இடை நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவே நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி காப்பகலும் நினைத்தொழுவார் இடர்களையா நெடுங்களம் மேயவனே. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருதம் என் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையேனை ஆளத்தானு முனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்தத்தன தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீரம் செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. அந்தன் மறை வேள்வி காவற்காரன் செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரன் அந்தன் மறை வேள்வி காவற்காரன் செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரன் அண்டருபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரன் குண்டுருவையேவும் வேலைக்காரன். பேர் வெள்ளிங்கிறீங்க, பொள்ளாச்சி பக்கம் தென்சங்கபாளையங்க கிராமத்தில் சமத்துவ ஊரகம் பக்கத்தில் இருக்கிறாருங்க. கோயில் கட்டி வர்ற மக்களுக்கெல்லாம் மஞ்சள் திருநீரால் நோய்களை தீர்த்துட்டு இருக்காருங்க. வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. ஐயாவுடைய பேர் என்ன எங்களுக்கு தெரியாதுங்க. ஐயா மஞ்சள் திருநீர் குங்குமத்தில் நோய்களை தீர்க்கறதுனால நாங்கள் இந்த மூணையும் கட்டி ஐயா கிட்ட போட்டோங்க. அதில் விபூதி எடுத்து கொடுத்தாரு, அதனால திருநீர் சித்தர்னு நாங்கள் பேர் வச்சுக்கிறோங்க. ஐயா எந்த பக்தர்களுக்கு யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஐயா வேண்டிட்டு மஞ்சள் திருநீர் ஒரு வாரம் சாப்பிட்டாங்கன்னா ரெடி ஆயிருங்க. வராத பக்தர்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க யூடியூப் மூலியமா பார்த்துட்டு மஞ்சள் திருநீர் ஒரு வாரத்துக்கு சாப்பிட சொல்லுங்க. அவங்களுக்கு ரெடி ஆயிருங்க. ஐயா வேண்டிட்டு சாப்பிட்டா ரெடி ஆகிரு. அப்புறம் கூட வந்து பார்த்துட்டு போவாங்க. ஐயா வரலாம். மஞ்சள் திருநீர் ஐயா வேண்டிட்டு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா போதுங்க. இங்க எது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். ஐயா வேண்டணுங்க, அவ்வளவுதான் வேண்டணும். வந்துட்டு திரும்ப வந்து இங்க வந்து அப்புறம் வேணா நல்லா ஆயிட்டு ஐயா வந்து பாத்துக்கலாங்க. இது மாதிரி நிறைய விழுப்புரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஐயாவே கனவுல போய் சொல்லி ஒரு அம்மாவுக்கு
திருநீர் மஞ்சள் பூ சொல்லி சாப்பிட்டு ஒரு வருஷமா ஐயாவை தேடி இருக்காங்க அந்த அம்மாங்க. அப்புறம் ரெண்டாவது ஏதோ மூலிகை தகவல் கிடைச்சு அந்த அம்மா வந்து நல்லதாங்க. சரிங்க. இந்த மாதிரி ஐயா வேண்டிட்டு மஞ்சள் திருநீர் சாப்பிடணுங்க ஒரு வாரத்துக்கு. சரிங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க ஐயா என்ன பண்ணிக்கிறாருன்ட்டு ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க. இப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, எப்படி ஐயா கூட ஐக்கியமானீங்க? நானும் வந்து சித்தர்கள் வழிபாட்டுல இருந்தேங்க. சரிங்க. சதுரகிரி, திருவண்ணாமலை மாசம் கிரிவலம் போவாங்க. அமாவாசை பௌர்ணமின்னு மாத்தி போயிட்டு இருப்பாங்க சித்தர்களை தேடிட்டு. அப்புறம் அங்க மூக்குப்பொடி ஐயா பார்த்தேங்க திருவண்ணாமலை. சரிங்க. சதுரகிரியில காளிமுத்து ஐயா, சிவசங்க சாமிகள் அவங்க கூட அப்படியே இருப்பானுங்க. சரிங்க. அப்புறம் திருவண்ணாமலையில யோகானந்த சாமின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குருவுங்க மலை மேல இருந்தாருங்க. அவர்கிட்ட தான் உதாசமாகனா அதுக்கு பிற்பாடு ஐயா கிடைச்சாருங்க. சரிங்க. அதுக்கு பிற்பாடு எங்கேயும் போறது இல்லைங்க. தென்சங்கம்பாளையம் எப்படி வரணுங்க? தென்சங்கம்பாளையம் வந்து பொள்ளாச்சி வரணுங்க. பொள்ளாச்சியில இருந்து ஆலியார் வர வழியில தென்சங்கம்பாளையம். ஆமாங்க. அங்கிருந்து வந்து ஐயா வந்து சமத்துவபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறாரு. இங்க கான்டாக்ட் பண்ணணும்னா அந்த நம்பர் சொல்லுங்க. உங்க நம்பர்? நம்ம நம்பர் வந்து 63ங்க 69 69 53ங்க 45 99ங்க. இந்த நம்பர்ல ரெண்டு நம்பர் இருக்குது. ஆமாங்க. ரெண்டு நம்பரும் நம்ம. சரிங்க. வேற ஏதாவது ஐயா பத்தி சொல்லுங்க. நிறைய சொல்லிட்டு போலங்க. ஐயா வந்து வேண்டிட்டா குணமா எங்களோட நோக்கம் என்னன்னா, சரிங்க, எல்லாரும் இங்க வரவழைச்சு ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கணும் நோக்கம். வேற ஒண்ணும் இல்லை. ஐயாவை பார்த்தாவே போதுங்க, அவ்வளவுதானுங்க. எல்லாம் ரெடி ஆயிருங்க. ஐயாவை நல்லா வேண்டிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணும் சரண்டர், அவ்வளவுதானுங்க. சரண்டர் ஆயிட்டா வராமையே நோய் ரெடி ஆகுங்க. சந்தோஷம். ஆமாங்க. சரி. வர்ற நவம்பருங்க ஐயாவுக்கு குருபாத பூஜை இருக்குங்க ஐயா. வர நவம்பர். ஆமா, வருஷம் வந்து அன்னாபிஷேகத்தன்னைக்கு ஐயாவுக்கு குருபாத பூஜைங்க. எத்தனை தேதி? 7/8ங்க. 7ஆம் தேதி 8ஆம் தேதி நவம்பர் மாசம். ஆமாங்க. இந்த வருஷம் 2022. ஆமாங்க. ஐயாவுக்கு வருஷம் குருபாத பூஜை, அன்னாபிஷேகம். சரி. அது இங்க தென்சங்கம்பாளையத்துலங்க நிறைய சாதுக்கள் வந்து வருவாங்க. சரிங்க. எல்லாம் வந்து வழிபட்டா அது பெரிய ஒரு புண்ணியங்க. சரி. குருபாத பூஜைக்கு வந்து குருவுக்கு நடக்கிற விசேஷங்க. இதெல்லாம் வந்து ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னால வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுங்க. இடையில யாரும் பண்றது இல்லைங்க. ஜீவசமாதிகளுக்கு தான் குருபாத பூஜை பண்றாங்க. வாழுங்காலத்துல அவங்களுக்கு செய்யணுங்க, சேவை பண்ணணுங்கிறது நான் எங்களுடைய மனப்பக்குவம். நிச்சயமாங்க. ஆமாங்க. குரு வழியில வந்து ஆமாங்க தெரியும். ஆமாங்க. சரிங்க. அதனாலதான் இது நாங்க வந்து தமிழ்நாட்டுல நாங்க நடத்துறோம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு பின்னால் ஒருத்தர் நடத்துறாங்க யாரோ குருவுக்கு. ஆமாங்க. வேலூர் பாபா. ஆமாங்க. கூட கொஞ்சம் ஐயா வருவாருங்க. வேலூர் பாப்பா வருவாங்களா? வந்து 2-3 நாளைக்கு தங்கிட்டு போவாருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய இன்ஃபர்மேஷன் இது எல்லாருக்கும் போய் சேரணும். சித்தர்கள் திருவடி அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனந்த்னு ஒருத்தர் பெருமாள் அவங்கதான் சொன்னாங்க. உங்கள்ட்ட நான் பேசினேன். திரும்ப நீங்க இங்க வாங்க, வந்து நம்ம பேசிக்கலாம் சொன்னீங்க. ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயாவோட அனுமதியோட நம்ம பதிவு செய்யலாமா? ரொம்ப சந்தோஷம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.